ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டேட் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி முன்னே தான் பார்க்க போகிறீங்க. இட்லி தோசைக்கு அல்டிமேட்டான ஒரு சைட் டிஷ் தான் செய்ய போகிறேன். இது நாங்கள் சில சமயம் பூரி சப்பாத்தி கூட பண்ணி சாப்பிடுவோம். கும்பகோணம் கடப்பா வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 50 பாசிப்பருப்பு, 4 உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு 2 கட் பண்ணி போட்டு ஒரு 5 விசில் வெட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாய் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஹோல் கிராம்ஸ் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு ஒரு டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போடணும். ஆனால் நான் கருவேப்பிலை அப்புறம் தான் போட மறந்துட்டேன். இப்போது ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா போட்டு வதக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். கூடவே உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்குறோம். நல்லா வதங்கும் போது அது கூடவே 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, 5 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா 50 பொட்டுக்கடலை, ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், துருவின தேங்காய், 1/4 மூடி துருவின தேங்காய். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த மசாலாவை இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு கூடவே இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதை அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா அந்த ராஸ்மெல்லாம் போகணும் இல்லையா. நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு நல்லா மசித்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துட்டு கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்க போகிற சமயத்தில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கிட்டோன்னா அல்டிமேட்டான டேஸ்டியான சூப்பரான கும்பகோணம் கடப்பா ரெடி. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். பூரி சப்பாத்தி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராகவே இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் நான். ஸோ டேஸ்டியான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போது லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி போகிறேன் எங்கள் பாப்பாவுக்கு. இட்லியும் கும்பகோணம் கடப்பாவும் தான் லஞ்சுக்கு இன்றைக்கி. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது இட்லியும் கும்பகோணம் கடப்பாவும் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.